3rd ஆகஸ்ட். இன்றைக்கி ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, எச்சரிக்கையாக இரு, கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருன்னு உபாகமம் 6:12 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் நம்ம ஏசப்பாவை மறக்கக்கூடாது. ஏசப்பா நம்மளுக்கு நிறைய நேரத்தில் டெஸ்ட்டு வைப்பாங்க. நம்ம அதில் ஜெயிக்கோமா இல்லை அதை நமக்கு ஏசப்பாவை கைவிட்டுறோமா அப்படின்னு சொல்லி ஏசப்பா டெஸ்ட் வைப்பாங்க. அதில் நம்ம நிலையாக நின்று காட்டணும். நம்ம சந்தோஷமாக இருக்க டைமில் நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நல்லா ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு ஒன்று நம்ம கேட்டது நடக்கலை அப்படின்னா நம்ம ஏசப்பாவை நம்ம ரொம்ப தூரம் ஏசப்பா விட்டு போயிட்டுருக்கோம். அப்படி பண்ணக்கூடாது. ஏசப்பாவை மறக்கவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையும் சரி, நம்ம கையில் எதுவுமே இல்லாத போது கூட நம்ம ஏசப்பாவை மறக்கக்கூடாது. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளை காணச்செய்த கிருபைக்கு நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் உங்களை எந்த சூழ்நிலையும் நாங்கள் மறக்கக்கூடாது ஏசப்பா. உயர்வுலையும் சரி தாழ்வுலையும் சரி எந்த ஒரு கஷ்டமான விஷயங்களை தாக்குனாலும் உங்களை நாங்கள் மறக்காமல் தொடர்ந்து உங்களை பற்றி கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பை ட்ரூத் ஆஃப் மென்ஷி, ஹாவ் அ பீஸ்ஃபுல் டே.